Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 8 exercise 4.1 இருந்து sum number 8 பார்க்க போகிறோம். ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. A number when decreased by 20% gives 80. Find the number. அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாதனால let the number be x அந்த எண் x என்க. ஓகே, given கணக்கின்படி கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எண்ணை, அந்த எண்ணை என்ன நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸை எக்ஸிலிருந்து 20% 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 20% ஆஃப் அகெயின் எக்ஸ் இல்லையா, 20% ஆஃப் எக்ஸ். இப்போ 100ன்னு இருக்குது, இதிலிருந்து 20% அப்படின்னு சொன்னாக்கா 20 × 100/100 இல்லையா. 100ங்கிற நம்பருக்கு 20%, அதான் அர்த்தம். 100ங்கிற நம்பருக்கு 20%. நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் புரியலன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், இது 100 கேன்சல் ஆகிட்ட பிறகு இந்த 100 - 20 நமக்கு என்ன வரும், 80% வரும் இல்லையா. ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இதே தான் இங்கேயும் அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஈக்குவல் டு 80. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 20x 20x டிவைடட் பை 100 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 100x - 20x டிவைடட் பை 100, ரைட் சைடில் 80 இருக்குது. ஓகே, 100x - 20x என்னும்போது 80x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 80. நமக்கு தேவை எக்ஸ் தான் இல்லையா. எக்ஸை தவிர மீதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 × 100. டிவிஷனில் இருக்கிற இந்த 100 மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். வகுத்தலில் இருக்கக்கூடிய இந்த 100 பெருக்கலுக்கு வந்துடும். ஓகே, பெருக்கலில் இருக்கக்கூடிய இந்த 80 வகுத்தலுக்கு வந்துடும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸின் மதிப்பு 100. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 100. ஓகே, தேர்ஃபோர் தட் நம்பர் இஸ் 100. அந்த எண் 100 ஆகும். ஆன்சர் வேர்ட் ப்ராப்ளம்ஸில் கேட்டிருக்காங்க, வழிக்கணக்குகளில் கேட்டிருக்காங்கன்னா கடைசியாக ஆன்சர் கரெக்டாக எழுதி முடிக்கணும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.